ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் வந்திருக்க மைவி3 உடைய சில தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சக்தி ஆனந்தோடைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வீடியோவை முழுக்க பாருங்கள். ஸோ இப்போ மைவி3 ஆட் சம்மந்தமாக சோஷியல் மீடியாவில் நிறைய தகவல்கள் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ அதுவும் முக்கால்வாசி பார்க்கும் பொழுது ஃபேக்கான நியூஸும் தேவையில்லாத நியூஸும் தான் வந்திருக்கு. சோசியல் மீடியாவில் மைவி3 ஆட் சம்மந்தமாக இப்போ போட்டுக்கிட்டு வராங்க. ஸோ மூணாட் சம்மந்தப்பட்ட ஆதரவாளர்களும் பல பேர் பார்த்திங்கன்னா தகவல்கள் தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ எந்த எதிர்பார்ப்பாகவும் நியூஸ் பார்த்திங்கன்னா போடுறாங்க. ஸோ இப்போ பிரச்சனையே என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, முன்னாடி எல்லாம் அந்த மைவி3 ஆட் சம்மந்தமாக ஏதாவது ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா எதிர்த்தரப்பு இருக்கக்கூடியங்க ஏதாவது சொல்லுவாங்க, ஆதரவாக இருக்கக்கூடியங்க ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ மைவி3 ஆட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது எல்லா விதமான அப்டேட்டையும் சொல்லாத ஆதரவாக போடுறவங்க எதிர்ப்பாக போடுறவங்க பார்த்திங்கன்னா தாக்கி பேசுகிறதும், எதிர்ப்பாக போடுறவங்கள ஆதரவாக தாக்கி தாக்கி பேசுகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் பார்த்திங்கன்னா மைவி3 உடைய கம்பெனியை பார்த்திங்கன்னா டோட்டலாக மூடுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சக்தி ஆனந்த் பார்த்திங்கன்னா வெளியே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இனி பார்த்திங்கன்னா மைவி3 ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து கூட எடுத்தாச்சு. இனி போட்ட அந்த முதலீட்டாளர்கள் பணம் போட்டவங்க எல்லாமே எங்கே போவாங்கன்ற அளவுக்கு தெரியப்படுத்தாத நிலைக்கு மைவி3 தள்ளப்பட்டிருக்கு. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். மைவி3 ஆட்ஸ் மீண்டும் செயல்படுமான்றது ஒரு சந்தேகத்திற்கு பேராக இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.